ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னா NZD USD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லை உங்களுடைய கமெண்ட் செக்ஷன்லேயே நான் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு டிஸ்கார்ட் ஆக்சஸோட 3,999 அவைலபிளாக இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட்டை நான் கமெண்ட் செக்ஷன் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வேணுன்றவங்களுக்கு இங்கேயும் நான் வந்து என்னுடைய கான்டாக்ட் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க ஒரு சார்ட்டை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் ஷேர் பண்ணி அது டார்கெட்டாக அடிச்சிருக்கு. இது வந்து அதோட டார்கெட் அடித்ததுக்கப்புறம் இருக்கிற சார்ட். சரிங்களா? டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் நம்ம பார்த்துக்கலாம். உங்களுக்கு எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கூட வீடியோ பாஸ் பண்ணி டேட்டு வந்து சைட்லேயே வந்து மென்ஷன் ஆகிருக்கும் எப்போவுமே. சரிங்களா? அதை வந்து செக் பண்ணிக்கலாம். சரிங்களா? மேக்ஸிமம் எல்லா வீடியோஸ்லையும் இருக்கும். அதை வந்து செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது வந்து டார்கெட் அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தான் நம்ம அந்த சார்ட்டை வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ நம்ம லைவ் சார்ட்டில் இதை நான் எப்படி ஆக்சஸ் பண்ணேன், என்னென்ன விஷயங்கள் எனக்கு வந்து தேவைப்பட்டுச்சு, எந்தெந்த விஷயங்கள் நான் பார்த்தேன் அப்படின்றத நீட்டாக நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த ஒரு சார்ட்டை ஓப்பன் பண்ணாலும் நமக்கு தேவைப்படுற ஒரு விஷயம் பார்த்திங்கன்னா ட்ரெண்டு தான். சரிங்களா? ட்ரெண்டை பொறுத்து தான் நம்மளுடைய மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் இருக்கும். சரிங்களா? இந்த இடத்துல மார்க்கெட் சிஹெச் கொடுத்து ஒரு எக்ஸ் பாயிண்ட்டும் கொடுத்து மார்க்கெட் கீழே போயிட்டு இருந்திருக்குது. மறுபடியும் ஒரு சிஹெச் மார்க்கெட் கொடுத்து மேலே வருது. இந்த இடத்துல நமக்கு எக்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் ஆகுது. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நமக்கு லிக்விடிட்டி எல்லாமே வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த ஜோன் வந்து ஆக்டிவேட் ஆகிறதுக்கு வேலிடிட்டி அதிகமாக இருக்குது. சரிங்களா? இப்போ நம்ம வந்து மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? மார்க்கெட் நேராக ஜோனுக்குள்ளே அடித்தோடனே நம்ம 1 hour டைம் ஃப்ரேம் எடுக்கிறதுங்கிறதுனால 5 minutesல சிஹெச் பார்த்தா நம்மளுக்கு போதுமானது. இந்த இடத்துல நான் எப்பவுமே சொல்கிற மாதிரி மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இங்கே கிட்டத்தட்ட இதுலேருந்து இது வரைக்கும் எவ்வளோ கேண்டில்ஸ் இருக்குது பாருங்கள். ஒரு 20-30 கேண்டில்ஸ் இருக்கும். பட் அது வந்து ஒரு 10 கேண்டில்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இதுதான் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் மூவ்னு நம்ம சொல்லுவோம். எக்ஸ்ப்ளோசிவ் மூவ் கிடச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், மார்க்கெட்டில் ஆர்டர் பிளாக்ஸை மார்க் பண்ணுறோம். சரிங்களா? ஆர்டர் பிளாக் அப்படின்னா இந்த இடத்துல இது ஒரு ஆர்டர் பிளாக்காக கன்சிடர் ஆகும். அப்புறம் இதை உடைக்குது அப்படின்ற பட்சத்தில் இது ஒரு ஆர்டர் பிளாக்காக நமக்கு கன்சிடர் ஆகும். இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ வந்து மார்க்கெட் நம்மளுடைய ஜோனுக்குள்ளே வந்துடுச்சு. நமக்கு இந்த இடத்துல வந்து நம்ம தாராளமாக வந்து என்ட்ரிஸ் போட்டுட்டு நீட்டாக வந்து இங்கே என்ட்ரி போட்டு இங்கே வந்து நம்ம எஸ்எல் வைக்கிறதா இருந்தாலும் வைக்கலாம். இல்லை இங்கே என்ட்ரி போட்டு அதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வேணும் இல்லைங்க, இந்த இடத்துல என்ட்ரி எடுத்துருச்சு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம நார்மலாக போடுறவங்க இங்கே என்ட்ரி போட்டு இங்கே எஸ்எல் வச்சுருவாங்க. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் அவங்க வந்து நீடடில் இருப்பாங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கன்ஃபர்மேஷன் மார்க்கெட் நீட்டாக கொடுக்குது. சரிங்களா? இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் மூவே அவங்களுக்கு கிடைக்கிது. ஸோ மார்க்கெட் வந்து சொல்லிடுச்சு நான் வந்து மேலே போக போகிறேன் அப்படின்ட்டு. ஸோ இந்த இடத்துல என்ட்ரி, இந்த இடத்துல ஸ்டாப் லாஸ். சரிங்களா? டார்கெட் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நம்ம 1 hour டைம் ஃப்ரேமுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். சரிங்களா? டார்கெட் வந்து இங்கேருந்து இது வரைக்கும் நம்ம வந்து டார்கெட் தாராளமாக வைக்கலாம். சரிங்களா? ஓகே, இப்போ எல்லாமே நம்ம மார்க் பண்ணியாச்சு. மார்க்கெட் நமக்கு என்ன பண்ணுது அப்படின்றதும் ஒரு விஷயம் இருக்குல்லங்க. எல்லாமே கரெக்டாக இருந்து எஸ்எல் அடிக்கிற ட்ரேட்ஸும் நம்ம இதில் அவைலபிள் தான் எப்போவுமே. மார்க்கெட் அப்படின்றது யாருனாலையும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. நம்ம மார்க்கெட்டோட சேர்ந்து தான் ட்ராவல் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். அவ்வளோதான். நம்ம நினச்ச மாதிரியே மார்க்கெட் டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடுச்சு. நம்ம நினச்சத அளவும் அதிகமாக போயிடுச்சு. இது வந்து நம்ம பிகினர்ஸ்க்கு கொடுக்குற ஒரு டார்கெட். சரிங்களா? இது வந்து பிகினர்ஸ் ஒரு 1:3யோட நிறுத்திக்கிட்டாலே போதுமானது. அவங்களுக்கு இதோடையே முடிஞ்சிடும். இன்டர்மீடியேட் ஒரு 1:6 வரைக்கும் போகலாம். உங்களுக்கு ப்ரோலாம் பார்த்தீங்கன்னா பிரேக் ஈவன் பண்ணிட்டு நம்ம போகலாம். லோ எது வரைக்கும் உடைக்குதோ அது வரைக்கும் நமக்கு வந்து டார்கெட்டு தாராளமாக வந்து போகலாம். சரிங்களா? அது வந்து செக் பண்ணலாம். சரிங்களா? இந்த இடத்துலையே நமக்கு வந்து முடிஞ்சதுனால இதோடையும் நிறுத்திக்கிட்டால் நமக்கு வந்து ஓகே தான். சரிங்களா? இந்த இடத்துல உங்களுக்கு ப்ளேஸ் ஆகுது, இல்லை வந்து இது வரைக்கும் உங்களுக்கு லோ வந்து ஹண்ட் ஆகுதுனாலும் ஓகே தான். சரிங்களா? மொத்தமாக இவ்வளோ தூரம் நம்ம வச்சுக்கிறது நல்லது. சரிங்களா? இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் கேட்கலாம், எப்படி இந்த இடத்துல வந்து இதாக முடியும் அப்படின்னா, எந்த ஒரு டார்கெட் அடித்ததுக்கப்புறமும் மார்க்கெட் வந்து சடனாக ஆகாது. சரிங்களா? அது வந்து உங்களுக்கு நான் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ மார்க்கெட் வந்து கீழே வருது அப்படின்ற பட்சத்தில் நமக்கு கேண்டில்ஸ் வந்து காட்டி கொடுத்துரும். எப்படின்னா இப்போ இந்த ஒரு மூவ் வந்து நமக்கு காமிச்சிருச்சு நான் கீழே வரப்போகிறேன்னு. இது இப்படியே கீழே வருமா அப்படின்னா வராது. சரிங்களா? டேரெக்டாக டவுன் இழுக்குமான்னா அதுக்கு வந்து வாய்ப்புகள் ரொம்ப கம்மி. மறுபடியும் ஒரு தடவை இப்படி மேலே வரும். இந்த இடத்துல தான் நீங்கள் வந்து உங்களுடைய டார்கெட்டை புக் பண்ணிட்டு மறுபடியும் வெளியில் வர மாதிரி இருக்கும்.
ஸோ இந்த இடத்துல தான் நீங்கள் வெளியே வர மாதிரி இருக்கும். ஸோ அப்படி பார்க்குறப்ப உங்களுடைய டார்கெட்ஸ் நீங்கள் இங்கே வைக்கிறீங்கன்னாலும், இங்கே வச்சு இது பண்ணுறீங்கனாலும் இந்த இடத்துல நீங்கள் வெளியில் வந்துடலாம். சரிங்களா? இது எல்லா இடத்துலையுமே வந்து ஒர்க் ஆகும். நீங்கள் வந்து டவுட்டாக இருந்துச்சுன்னா மார்க்கெட்டில் வந்து செக் பண்ணலாம். இந்த இடத்துல இங்கே வெளியே வர்றதுக்கு இந்த இடத்துல வெயிட் பண்ணி வெளியில் வர்றது ரொம்பவுமே நல்லது. சரிங்களா? ஓகேங்க. இன்றைக்கி இதுதான் வந்து உங்கள்கிட்ட வந்து நான் ஷோ பண்ணணும்னு நினச்சேன். இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட் என்ன அப்படின்னா, நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து வீடியோவோட ஸ்டார்டிங்கில் இருக்குது. வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன ஏதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ. ஹேவ் அ கிரேட் டே. ஹாப்பி ட்ரேடிங்.